ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. ஒரு பகுதி வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு தியேட்டர் காரணமா இருக்குன்னா அதுக்கு உதாரணம் வந்து இந்த அம்மாப்பேட்டை ஜோதி டேக்கிஸ் தான். 55-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேட்டர் ஆரம்பிச்சாங்க. இந்த தேட்டர் ஆரம்பிச்ச புதுசுல இந்த தேட்டருக்கு பின்னாடி வயல்வெளிகளும் பக்கத்துல மயானமும் இருந்தது. அதனால இரவு காட்சிக்கு ஜனங்கள் தைரியமா வந்து போறதுக்காக தேட்டருக்காரங்களே தேட்டருக்கு பெண்கள் டிக்கெட் கொடுக்குற பக்கம் இருந்த தெருவுக்கும் ஆண்கள் டிக்கெட் கொடுக்குற பக்கம் இருந்த தெருவுக்கும் மின் விளக்குகள்லாம் வச்சு மின் வசதி ஒளி வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கும் அந்த பெண்கள் டிக்கெட் கொடுக்குற பக்கம் இருக்கிற தெரு ஜோதி டேக்கிஸ் மேற்கு தெருவாகவும் ஆண்கள் டிக்கெட் கொடுக்குற பக்கம் இருக்கிற தெரு ஜோதி டேக்கிஸ் கிழக்கு தலைவர் தெரு என்றும் இன்றளவும் அழைக்கப்படுவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாள் போக்குல நல்ல தேட்டர் ஃபேமஸ் ஆகி மக்கள் கூட்டம் வர வர தேட்டர் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு பகுதியும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இந்த ஜோதி டேக்கிஸ் இருக்கிற இந்த மெயின் ரோடே வந்து ஜோதி டேக்கிஸ் மெயின் ரோடுன்னு சொல்லிட்டு அம்மாப்பேட்டையில ஒரு பரபரப்பான மெயின் ரோடாக திகழ்கிறது. இந்த ஜோதி டேக்கிஸ் பஸ் ஸ்டாப்பு கூட சேலத்தில் ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும், லேண்ட்மார்க்கு அம்மாப்பேட்டையில். இந்த ஜோதி டேக்கிஸில் தான் அன்றைக்கி அம்மாப்பேட்டை பொனவாப்பேட்டை ஜனங்கள்லாம் எம்ஜிஆர் சிவாஜி படத்தெல்லாம் பார்த்து வெற்றி படங்கள்லாம் பார்த்து ரசித்தாங்க. அதெல்லாம் பெரும்பாலும் செகண்ட் ரன் படங்கள் தான் போடுவாங்க. அது மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன், நாடோடி மன்னன், மகாதேவி, வடகோட்டி, வேட்டைக்காரன், மதுரை வீரன் போன்ற படங்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த சபாஸ் மீனா, பாபு, 3 தெய்வங்கள், தங்கப்பதக்கம், மனோகரா, வீரபாண்டிய கட்டபொம்மன், சரஸ்வதி சபதம் போன்ற படங்களும் திரும்ப திரும்ப பல முறை இங்கே வந்து திரையிடப்பட்டு மக்களும் சலிக்காம திரும்ப திரும்ப பார்த்து வந்து ரசித்தாங்க. அதே போல் அந்த காலத்து படங்களான கல்யாண பரிசு, அவர்கள், வறுமையின் நிறம், சிகப்பு, பட்டின பிரவேசம், புவனா ஒரு கேள்விக்குறி, ஆடுபுலி ஆட்டம் போன்ற படங்களையும் இந்த தேட்டரில் பார்த்ததை எங்களால் மறக்கவே முடியாது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை காட்சி ஜோதி டேக்கிஸ் முன்னாடி திருவிழா கோலம் தான். இப்போ கரும்பு கடை, உளுத்தங்கஞ்சி கடை, அப்புறம் வந்து பாட்டு புஸ்தக கடை, லங்கடா கட்டை உருட்டுதல், சீட்டு குழுக்கள், அப்புறம் வந்து வறுத்த கடலை கடை, ஐஸ் வண்டி, இப்படி இவையெல்லாம் தந்த அந்த சந்தோஷம் வந்து இன்னைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து கிடைக்காது. அது மாதிரி இரவு காட்சிகள் பார்த்ததெல்லாம் ஒரு சுகமான ஒரு அனுபவம். குறிப்பாக அம்மாப்பேட்டை அன்னைக்கு ஜோதி டாக்கிஸில் சனி ஞாயிறு வந்து சலுகை கட்டணத்தில் காந்தாராவ் நடித்த மாய மோதிரம், பாதாள பைரவி, பூலோகரம்பைன்னு சொல்லிட்டு மாயாஜால படங்கள்லாம் போடுவாங்க. அதுக்காக ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே இருந்தது. அப்புறம் வந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஜோதி டாக்கிஸ் நிர்வாகம் கை மாதிரி சரஸ்வதி தேட்டர்னு வந்தால் கூட எங்களுக்கு இது என்றைக்குமே வந்து ஜோதி டாக்கிஸ் தான். இந்த பகுதி வளர்ச்சி அடைஞ்சு ஒரு ஜோதி டாக்கிஸ் பகுதின்னு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஜோதி தேட்டர் தான். இதில் நிறைய பழைய படங்கள், சிவாஜி எம்ஜிஆர் படங்கள்லாம் வந்து மக்கள் கூட்டமாக சாரையாக வந்து பார்த்து ரசித்த ஒரு பொன்னான நினைவு. அதுக்கப்புறம் சரஸ்வதி தேட்டரில் 7ஆம் அறிவுங்கிற படத்துக்கு கியூப் சிஸ்டம் கொண்டு வந்து புதுப்படம் ரிலீஸ் ஆரம்பித்தாங்க. அப்புறம் சில காலப்போக்கில் இப்போ படங்கள் எதுவும் திரையிடப்படாமல் தியேட்டர் அமைதியாக நினைவுகளை சுமந்தபடி இருக்கிறது. அன்றைய ஜோதி தேட்டர் இன்னைக்கு ஜோதி டாக்கிஸ் மெயின் ரோடு வழியாக போகும்போது இந்த பழைய நினைவுகள் கண்முன்னாட இது சில நிமிடம் நின்றிருந்த ஜோதி தேட்டர் முகப்பையும் இங்கே படம் பார்த்த தேட்டர் அமைப்பெல்லாம் நினைவு கூர்ந்து அந்த காலத்து ஜோதி தேட்டரை அப்படியே மனக்கண் முன்னால் கொண்டு வந்து நான் நெகிழ்ந்தேன். வாழ்க வளர்க ஜோதி டாக்கிஸ் நினைவுகள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.